சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அலுவலகத்தில் யாரேனும் இருந்தாங்களா? என்ன நிலவரம்? சென்னை அண்ணா நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் இன்று காலை சரியாக 8:50 மணியிலிருந்து தீ விபத்தானது ஏற்பட்டு தற்போது தீ விபத்தானது மளமளவென எரிந்து வருவதால் இங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர் 12வது பிரதான சாலையில் அமைந்திருக்கிறது ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகம். இந்த அலுவலகத்தில் இன்று காலை சரியாக 8:50 மணி அளவில் கரும்புகை வருவதாக இங்கு இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக அண்ணா நகர் தீயணைப்பு துறையினர் வந்து பார்த்தபோது தீயானது உள்பக்கமாக மளமளவென எரிந்து கொண்டிருப்பதை அறிந்து உடனடியாக தீயணைப்பு வாகனங்களை கூடுதலாக வரவழைத்தனர். அதன் பேரில் கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர், வில்லிவாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட 6 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 8க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் தற்போது 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா நகர் போலீசார் விசாரணையில் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் மற்றும் பெண் ஊழியர்களுக்கான ஓய்வு அறையிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. இருந்தாலும் கூட இந்த தீ விபத்து உள்பக்கமாக எரிந்து வருவதால் அதனை அணைப்பதற்கு தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று புகை வெளியேறுவதற்காக அந்த டைல்ஸ் கற்களை உடைத்து அந்த சுவரை உடைக்கும் பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தீயானது தரைத்தளத்திலிருந்து முதல் தளம், அதற்கு அடுத்தபடியாக 2வது தளம் என மாறி மாறி அந்த தீயானது மளமளவென எரிந்து செல்வதால் கூடுதலாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைத்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக ஏற்கனவே இருந்த 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மட்டுமின்றி தற்போது கூடுதலாக 5க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் தண்ணீர் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த தீ விபத்து சம்பந்தமாக தற்போது அண்ணாநகர் உதவி ஆணையர் தலைமையில் வந்து தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு யாரும் பொதுமக்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஊழியர்கள் பெருமளவில் உள்ளே இல்லாத காரணத்தினால் ஒரு மாபெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நல்வாய்ப்பாக அங்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த தீயையும் அந்த கரும்புகையும் கட்டுப்படுத்த இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அன்பரசன்? தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் 6 வாகனங்களில் விரைந்து அங்கு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.